Hi friends, welcome to Taj Beauty Recipe. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பூனை முடி அப்படினு சொல்லக்கூடிய உதட்டுக்கு மேல் பகுதிகளில கன்னங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற முடிகளையும் அப்புறம் மூக்குக்கு மேல அந்த நாடி பகுதிகள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த முட்கள் மாதிரியான கரும்புள்ளி வெண்புள்ளிகளை வந்து அகற்றக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடியை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த ரெமெடியை நம்ம இன்னைக்கு ஃபீல் ஆஃப் மாஸ்கா வந்து பண்ண போறோம். இப்போ இந்த ஃபீல் ஆஃப் ஃபேஸ் மாஸ்க் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு க்ளீனான பவுலில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இது கூட நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜெலட்டின் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த ஜெலட்டின் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஸ்நாக்ஸான அந்த ஜெல்லி செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கான ஜெலட்டினும் வந்து நமக்கு தனியாக கிடைக்குது. ஆன்லைனில் வந்து அது கிடைக்கும், நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். இந்த ஜெலட்டின் நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். இந்த ஜெலட்டினையுமே நான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதையும் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்ததான் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு காய்ச்சாத பால் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த ஜெலட்டினை நல்லா வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஹீட் பண்ணுறதுக்காக நான் கீழே ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணீர் வச்சுருக்கிறேன். அது கீழே கொதிக்க கொதிக்க மேலே நம்ம வச்சுருக்கிற பாத்திரத்தில் இருக்கிற ஜெலட்டின் வந்து நல்லா உருக ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி ஹீட் பண்ணாலே போதும், ஜெலட்டின் வந்து நல்லா உருகிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்ததும் இதை வந்து எடுத்துடலாம். இந்த மாஸ்க்கை 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையால் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா இளம் சூட்டில் இருக்கும்போது இதை எடுத்து உங்களோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ரொம்ப ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா இது மறுபடியும் வந்து ஒரு ஜெல்லி பதத்துக்கு வந்துடும். உங்களோட ஃபேஸில் அன்வான்ட் ஹேர் இருக்கிற இடத்துலலாம் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட மூக்குக்கு மேலே அந்த நாடிக்கு கீழெல்லாம் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுங்கள். புருவத்தில் மட்டும் அப்ளை பண்ணிடாதீங்க. அப்புறம் புருவத்தில் இருக்கிற முடியும் கூட எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ புருவத்தில் வந்து இந்த மாஸ்க் வந்து பற்றாத மாதிரி நல்லா கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாஸ்க்கை வந்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்து நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸும் கிடைக்கும். நான் இந்த மாஸ்க்கு போட்டு இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து காஞ்சிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி மாஸ்க் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா காய விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா காஞ்சால் தான் நம்ம எடுக்கும்போது அன்வான்ட் ஹேர் அந்த Blackheads எல்லாம் வந்து நல்லா எடுத்துகிட்டு வந்துடும். நான் இந்த மாஸ்க்கை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா என்னோடய கையில் இருக்கிற அந்த குட்டி குட்டி முடி எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ நான் மாஸ்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோடய கையை வந்து வாஷ் பண்ணிட்டேன். என்னோடய கையில் இருந்த ஹேர் ஃபுல்லாகவே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய கை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸும் கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேஸில் உள்ள அந்த அன்வான்ட் ஹேரையும் கரும்புள்ளிகளெல்லாம் நீக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகலாம். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால நான் எப்போலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.